தங்க வரதராஜன், கருத்து கணிப்பு முடிவுகள் நெக் டு நெக் அப்படிங்கிற மாதிரியாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்றாங்க. நான் அதை வைத்து விவாதத்தை கட்டமைக்கல. ஒட்டுமொத்தமா இந்த பரப்புரை எப்படி இருந்தது, நீங்க முன்வைத்தது கடந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு எடுக்கும்போது அங்க 3 முதலமைச்சர்கள் மாறி இருக்கிறார்கள். அங்க இப்ப யார் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வியில இருந்தும் கடந்த காலங்கள்ல நீங்கள் செய்ததுல இருந்தும் தான் இந்த கேள்வி எழும். உங்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? வணக்கம் சகோதரி சுகிதா. அதாவது எங்களை பொறுத்தளவு நாங்க எப்பயுமே சொல்ற கருத்து கணிப்புகளை நாங்க எப்பயுமே எங்களுக்கு சாதகமா இருந்தாலும் கூட நாங்க அதை முழுமையாக இது பண்ணுவோம். எங்களை பொறுத்தளவு எங்களுடைய ஒர்க்கர்ஸ், அதாவது பண்ண பொறுப்புக்கு சொல்லுவோம், அதான் பக்க பொறுப்பாளர், அவர்கள்ட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் வச்சிருக்கோம். நிச்சயமாக நாங்க 2 மாநிலத்திலயும் நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. நீங்க இப்ப கேட்டீங்க இதை எப்படி நீங்க பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனீங்கன்னு. நாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார், அதாவது மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்த திட்டங்களை நம்ம மக்கள்கிட்ட நாங்க கொண்டு போய் செய்திருக்கிறோம். அது பெண்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், பழங்குடியின மக்களாக இருக்கலாம், பிற்படுத்த சமுதாய மக்கள் இருக்கலாம், இளைஞர்கள் இருக்கலாம். அத்தனை விஷயங்களை நாங்க முன்னெடுத்து நாங்க செஞ்சு பிரச்சாரத்தை நாங்க கட்டமைச்சிருக்கோம். அப்படி அதுக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்ப அண்ணன் ஜெகதாபுரம் கூட சொன்னா பால்தாக்கரேவுக்கு அநீதி அப்படின்லாம் பிரச்சாரம் சார். பால்தாக்கரேவுக்கு சார், பால்தாக்கரே கொள்கைக்கு முரண்பாடானது கட்சி காங்கிரஸ். ரமணாவை அமைக்க வேண்டும் சொன்னவர் ஐயா பால்தாக்கரே அவர்கள். அதுக்கு மாறாக உத்தவ் தாக்கரே அந்த கட்சியினுடைய இன்னைக்கு கூட ராமராஜுக்குள்ள போறது காரணம் காங்கிரஸ் உள்ள ஒரு அச்சம் தான் காரணம். அப்படி ஒரு இந்துத்துவ கொள்கை கொண்ட தலைவருக்கு மாறாக அநீதி இழைத்தது உத்தவ் தாக்கரே. அதனால எங்களை பொறுத்தளவு நாங்க செய்த விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். அவர் அநீதி இழைத்தாரா இல்லையா அப்படிங்கறத எலெக்ஷன் முடிவுகள்ல மக்கள் சொல்ல போறாங்க அப்படிங்கிற இடத்துக்கே நகர்த்திடுவோம். ஏன்னா நம்ம இப்போதைக்கிட்ட நம்ம கிட்ட ஜட்ஜ்மெண்ட் எதுவும் இல்லை, அதுக்கு என்ன மக்கள் மதிப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கட்சி ஏன் 2 கட்சியாக, சிவசேனா உத்தவ் தாக்கரே சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே சிவசேனான்னு ஏன் மாறுச்சு? சரத்பவாருடைய கட்சி ஏன் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ், அதுக்கப்புறம் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் அப்படின்னு ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தே 2 ரிவல் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே கடந்த காலத்தோட ஒவ்வொரு நாள் மகாராஷ்டிராவுடைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் டைம் லைனோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்ல சார்? அதாவது பாருங்க, ஏன் இன்னைக்கு உத்தவ் தாக்கரே கட்சி 2வது கேட்டா அது உத்தவ் தாக்கரே பண்ண துரோகம் எங்களுக்கு நம்ம உடைக்கலுங்க. பாருங்க 2019 நாங்க 2019 பாருங்க, நாங்க 152 இடங்கள்ல போட்டிட்டு 105 இடங்கள் வெற்றி பெற்றோம். அதே போல சிவசேனாவுக்கு 124 சீட்ல எங்களோட கூட்டணி போட்டிடுச்சு, 56 இடங்கள் ஜெயிச்சது. இப்ப மக்கள் தீர்ப்பு யாரு கொடுத்திருக்காங்க? மகாராஷ்டிரால தேசிய ஜனதா கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கிட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ் ஆசை வார்த்தை காரணங்களுடைய துரோகம் பண்ணிட்டு போறது உத்தவ் தாக்கரே. அப்ப மனசாட்சி உள்ள அந்த யாரால் அந்த கூட்டணியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியாக பால் தாக்கரே வழியில் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் முதலமைச்சராக வச்சிருக்கிறோம். பால் தாக்கரே கனவு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடர வேண்டும். 97 உருவான ஆட்சி. அதிகாலையில 3 மணிக்கு அஜித் பவாருக்கு எதுக்கு சார் அன்றைக்கு ஆளுநர் பதவி ஏற்பு விழாவை செய்து வைத்தார்னு கேள்வி இருக்குல்ல சார்? அதுல இருந்தே தொடங்கலாம் இல்லையா? எனக்கு ரொம்ப பழசெல்லாம் ரொம்ப நினைவுக்கு வருது நீங்க சொன்னோடி, அதனாலதான் கேக்குறேன். அதாவது அது ஏன் அவ்வளவு அவசரமா அது நடந்தது? அது நடந்து முடிச்ச அடுத்த நாளே சுப்ரியா சோலேயோட ட்விட்டருக்கு போட வேகத்துல எங்க அண்ணன் திரும்பி வந்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் அண்ணன் ஒரேதான் நிரந்தரமா அங்க போயிட்டாருன்றதெல்லாம் ஒரு அரசியல் நெடுக ஒரு பாதை நிறைய ஒரு வரலாறு இருக்குல்ல. அண்ணன் நிரந்தரமா தக்க வைக்க சரத்பவார் சுப்ரியா சோலே தான் நீங்க கேட்கணும். ஆமா, அதனால இன்னைக்கு அவர் யாராலும் வலிமையான நிலையான ஆட்சி கொடுக்க முடியும்னு அஜித் பவார் நம்பி இருக்கிறார். அதெல்லாம் நீங்க எங்களோட வந்திருக்கிறார். அதனால நாங்க இன்றைக்கு களத்தை கடுமையா கட்டமைச்சிருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு காங்கிரஸுக்கு நேரடி போட்டி 66 இடங்கள். அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 இடங்கள் நாங்க ஜெயிச்சோம், 16 இடங்களை காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இன்னைக்கு அதே போல 75 இடங்கள் எங்களுக்கு காங்கிரஸ் நேரடி போட்டி இருக்குது. நிச்சயமாக அதுல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 65-60 இடங்கள்ல நாங்க வெற்றி பெறுவோம். அதே போல மற்றபடி சிவசேனா அது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க அதே போல 47 இடங்கள்,
என்சிபி இல்ல அஜித் பவார் என்சிபி, சரத்பவார் என்சிபி எடுக்கப்பட்டு 38. அதனால எங்களுடைய நீங்க களத்தை சொன்ன அதே பொறுத்தவரை டபுள் இன்ஜின் சர்க்காருக்கே வரேன். அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் 2 டெனருக்கு மேல நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க. அப்ப ஏன் இந்த முறை நீங்க செய்து தரேன்னு சொன்ன பல வாக்குறுதிகள் இருக்குல்ல, இப்போ இடஒதுக்கீட பெரிய பேசு பொருளா ஆக்கின இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதை ஏன் இப்பயே செஞ்சிருந்திருக்கலாமேன்னு ஒரு கேள்வி உங்க மேல வராதா? அதாவது சகோதரி 2 விஷயம் பாருங்க. நாங்க அது பிரதமர் பேசுறது தெளிவான பேசுறோம் பார்த்து. அதாவது நானே பிரதமர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சொல்லியிருக்கேன். அது ஒடுக்கப்பட்ட சமுதாயம். எங்களை பொறுத்தவரை நாங்க வார்த்தைகள் எதுவுமே இந்த கேட்டீங்களா, இந்த பிரிவினைவாத அரசியல் எடுத்தது யார் தெரியுமா? அதுல காங்கிரஸ் தாங்க. இஸ்லாமியருக்கு 10% இடஒதுக்கீடு தாங்க. அதே போல ஜாதி ரீதியான பிரிவினை ஏற்படுத்துறது காங்கிரஸ் பிரச்சாரத்தில். இல்ல அப்படி சொன்னவர் வந்து இப்ப உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறாரு சார். சந்திரபாபு நாயுடு தான் அப்படி ஒரு வாக்குறுதியை வந்து அங்க கொடுத்தாரு. அவர் வந்து இப்ப உங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காரு நாடாளுமன்ற தேர்தல்ல. அப்படின்னா நீங்க அவரை சேர்த்திருக்கவே கூடாதுல்ல. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கறத காங்கிரஸ் தான் பேசுது. நான் அதுக்கப்புறம் வர்றேன். ஆனா இப்படி சொன்ன ஒரு நீங்க அந்த கருத்துக்கு முரணாகனவர் அப்படின்னு இல்ல பாஜக வந்து இப்படியான இடஒதுக்கீடு மூலமாக வகுப்புவாதம் செய்கிறது காங்கிரஸ் அப்படிங்கிற பொருள்ல நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, அதே வகுப்புவாதத்தை தேர்தல் வாக்குறுதியாக உங்களுடைய வார்த்தையின் அடிப்படையில அதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு எப்படி இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுல பாஜக உடன்பாடு கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சகோதரி, ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து ஒரு கட்சி ஒத்தை கருத்துன்னு சொன்னா ஒரே கட்சியா போயிடலாம். அப்ப ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு மாதிரி இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய 3 கட்சிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க வந்து எங்களுடைய பிரச்சாரம் அந்த பிரச்சாரம் இருக்கக்கூடாது என்பது, பிரிவினை அரசியலை முன்னெடுக்கக்கூடாது என்பது அந்த அடிப்படையில் நாங்கள் செஞ்சிருக்கோம். இப்படி கேட்டீங்க மகாராஷ்டிராவுடைய, அதாவது சந்திரபாபு விஷயத்துல நாங்கள் உடன்படல, அது வேறு. இப்ப நீங்க அதுல எங்களுடைய வெற்றி, எங்களுடைய செயல்பாட்டு வெற்றிக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து பெண்களுக்கான அந்த லடிக்கி வாகினி யோஜனா கிட்டத்தட்ட 25 லட்சம் மில்லியன், அதாவது 2 கோடி பெண்களுக்கு நாங்க வந்து 1500 ரூபாங்கிற மாதிரி கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில இருந்து எடுக்கப்பட்ட திட்டம்னு தானே சார் இப்போது இந்தியா முழுவதும் பத்திரிகைகள் எழுதக்கூடியது. இதை நீங்க மத்திய பிரதேசத்திலையும் பண்ணீங்க இந்த ஸ்கீம் தான் நாங்க உங்களுக்கு மீண்டும் வந்து ஆட்சியை கொடுத்தது. இப்போது மகாராஷ்டிராவில அந்த ஸ்கீம் இருக்கிறது. அது தமிழ்நாட்டுடைய முன்னோடி ஸ்கீம் இல்லையா? அப்ப அந்த கிரெடிட் இங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறீங்களா? சகோதரி சுகிதா பாருங்க, அது மத்திய பிரதேசம் முன்னாடி பண்ணுச்சு. மார்ச் 2003 மார்ச் பண்ணது மத்திய பிரதேசம். அதன் பிறகு தமிழ்நாடு இங்க பண்ணிடுச்சு. தேர்தல் வாக்குறுதியா சொன்னாங்க, சொல்லிட்டு செப்டம்பர்ல இருந்து இங்க கொடுத்தாங்க. நீங்க மார்ச்ல அடுத்த தேர்தலுக்கு முன்னாடி நீங்க கொடுத்து அதையே தேர்தல்ல உங்களுக்கான இதா மாத்துனீங்க. அதாவது நீங்க சொல்லிட்டு நீ செய்யல, நாங்க சொல்லாம செஞ்சுட்டு அதை பார்த்து நீ மத்திய பிரதேச மக்கள் அதிருப்தி ஆகுன்னு சொல்லி அதை பார்த்துதான் திமுக காட்சி நாங்க சொல்றோம். ஆனா எங்களை இது வந்து நாங்க மத்திய பிரதேச தேர்தலுக்கு சொல்லலைங்க. நாங்க தேர்தலை சொல்லாம செஞ்சுட்டோம்ல, எங்களை பார்த்து அதன் பிறகு இங்க மக்கள்கிட்ட அதிருப்தியாவது பிரச்சனை அதிகமான பிறகு மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட அதன் பிறகுதான் இன்னைக்கு செப்டம்பர் அவங்க நிறைவேற்றப்பட்டாங்க. நினைவு வச்சுக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு காங்கிரஸுக்கு என்ன வெற்றிக்கு எங்களுக்கும் காங்கிரஸ் கூட்டணி தோல்விக்கு என்ன காரணம்னா, நாங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் எந்த மாநிலமா இருந்தாலும் சரி நாங்க நிறைவேற்றி இருக்கோம். இன்னைக்கு அதான் சொல்றேன். இன்னைக்கு ஜார்க்கண்ட் நீங்க என்ன சொன்னாங்க, ஹரியானால கூட ஏன் மக்கள் போட்டு இல்ல, ஏன் ஓட்டு போடுவாங்க? பல மாநிலங்கள் கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல் சொன்ன இடத்துல வரலங்க. அப்ப மக்கள் ஹரியானால ஏமாற தகராறுல அதனால அவங்க ஓட்டு போடல. அதே போல மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்லயும் பிரதிபலித்து நாங்க சொல்றோம். மகாராஷ்டிராவுடைய வாக்குப்பதிவு வந்து சற்று மந்தமா இருந்தது அப்படிங்கிறதும், மாலையில அது ஆவரேஜை தொட்டுச்சு அப்படின்னாலும் மும்பை மாதிரியான வர்த்தகத்துடைய மையமா திகழக்கூடிய இடங்கள்ல வாக்குப்பதிவு குறைவு அப்படிங்கிறது வந்து பாஜக எப்படி பார்க்கிறது? அதாவது 40% காரணம் எங்களுக்கு அதை பத்தி நாங்க அதிகமா என்னன்னு தெரியல. எங்களை பொறுத்தளவு மக்களர்கள் எங்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். நாங்க வந்து எங்க கலாச்சாரத்துல பண்டாபுரங்களுக்கு எங்களுக்கு வந்து பேசிட்டாங்க. எல்லா நிர்வாகிகளும் பேசுற வகையில எல்லா 2 மாநிலத்தில் உள்ள நிர்வாகிட்ட பேசுறப்ப எங்களுக்கு களத்தை வந்து மக்கள் கடுமையா எங்களுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருகிறீர்கள் என்றால் மகாராஷ்டிராவில் ஃபட்னாவிஸ் முதலமைச்சரா, ஷிண்டே முதலமைச்சரா, அல்லது யார் முதலமைச்சராக வரப்போகிறார்கள்?
அஜித் பவார் வர போகிறாரா? அது எங்களுடைய தலைமை, தேசிய தலைமை முடிவு பண்ணும். நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னேன், பக்தவேச சொன்னார் ஏக்நாத் சிண்டே தான் முதல்வர் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதனால வந்து நான் அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது என்பது எங்களுடைய திறமை. இருந்தாலும் தேசிய தலைமை தான் அதை வந்து அது பண்ணும். அது எந்த விதமான இருக்காது. ஏக்நாத் சிண்டே தான் இருப்பாங்க, மாற்றம் எடுத்துக்க முடியாது. பேசலாம். ஆறுகளை பொறுத்தளவு ஊடுருவல் காவல்களை எல்லாம் வந்து ஆதரிச்சு பழங்குடி மக்களுடைய உரிமைகளை காங்கிரஸ் கூட்டணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிவசூரன் கட்சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உரிமைகளை பறித்தது. அப்ப இது பேர் என்ன? அப்ப பழங்குடி உரிமையை பிடிச்சு ஊடுருவல்காரர் யாரு? நடராஜ் சொன்னாரு. யாரு ஊடுருவல்காரர்? யாருன்னு சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க யாருன்னு. அப்ப அவருடைய உரிமைகளை பறித்தது எப்படி மக்கள்? ஹேமந்த் சோரனை வந்து சிறைக்கு அனுப்பி அதன் பிறகு கல்பனா சோரன் பொறுப்பேற்று மீண்டும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மீண்டும் வந்து ஹேமந்த் சோரன் வந்து வெளியே வந்தார். அங்க இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. தொடர்ந்து சிபி சோரன், ஹேமந்த் சோரன் என்று மாற்றி மாற்றி அவர்களுடைய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய ஆட்சி எப்படியான ஒன்றா இருக்க போகிறது, ஒரு ஒடிசாவுடைய ரிஃப்ளெக்ஷனா வரப்போகுதா எப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு சோதனை ஓட்டம் தான். வரதராஜன், நீங்க முதல்லயே குறுக்கிட்டீங்க, சுருக்கமா. அதாவது சகோதரர் சொன்னார் பணம் சார், நீ போய் விசாரிங்க சார். அங்க வந்து தேர்தலில் வாக்காளர் பணம் கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்னன்னா கேட்கணும், விமர்சனம் வைக்கலாம், தப்பு இல்லை. அதே சமயத்துல அது ஏற்கக்கூடிய விமர்சனம் வைங்க. சகோதரர் என்ன சொன்னார், இப்ப நீங்க சகோதரி சுகிதா, நம்ம மகாராஷ்டிராவை பொறுத்தளவுங்க எல்லாம் செஞ்சிருக்கோம். நீங்க பாருங்க, நீங்க மும்பை சொல்லுங்க, மும்பை தானே மும்பை டிவிஷன்ல கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெற்றிக்கு வந்து ஒரு 32 கிலோமீட்டர் கடல்வழியில் பாலம். அது வந்து 2018 நடிக்கிறார். ஏன்னா மும்பையை பொறுத்தளவு அந்த டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து நீங்க நவி மும்பை போனீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு அந்த 4400 விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்வீங்களா நீங்க? இல்ல, நீங்க பாலம் கட்டணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், 4400 விவசாயிகள் உங்க ஆட்சியில 2023ஆம் ஆண்டு ஒரு வருஷத்துல மட்டும் தற்கொலை பண்ணிருக்காங்களே, அதை பத்தி நீங்க பேசுவீங்களா? உங்க கேள்விதான் வரப்போறேன், உங்க கேள்விதான் வரப்போறேன். அங்க நாங்க அது போன்ற விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்கோம். இது போன்ற பல விஷயம் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு சவால் விட்டுறாங்க, தேர்தல் அன்னைக்கு நம்ம விவாதிப்போம். நீங்க சொன்னீங்கல்ல விதை போல ஒரு விவசாயிகள் ஒண்ணு செய்யல. அந்த நாங்க 148 இடத்துல போட்டிருந்தோம் இல்லையா, நாங்க 47 இடம் போட்டிருந்து விதை போலதான் பார்க்கலாம். மக்கள் விவசாயிகள் யார் பக்கம் இருக்கிறாங்க நீ பாப்போங்கிற ஏற்கனவே விதர்பாவில நாங்க போன தேர்தல் 31 இடங்கள் உங்களுக்கு எங்களுக்கு நேரடி போட்டி. நேரடி போட்டி, வெற்றி தோல்வி, அதை தாண்டி கடந்த காலங்கள்ல நான் இன்னும் தெளிவா கேக்குறேன், 2012 to 2014, அதாவது வந்து யூபிஏ 2வது ஆட்சியின் போது விதர்பா தற்கொலைகளை பாஜக எப்படியாக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எதிரொலித்தது, மகாராஷ்டிராவில் எப்படி எதிரொலித்தது அப்படிங்கிறதெல்லாம் கடந்த கால வரலாறு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் சார். அப்படி இருக்கும்போது இந்த முறை தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் வெளியிட்ட அந்த பட்டியல் ஒரு செய்தியாக மட்டுமே கடந்து போகப்பட்டது, அது விவாத பொருளாவே ஆகல. அந்த விவசாயிகளுடைய தற்கொலைகள் ஏன் அவ்வளவு பெரிய பேசு பொருளா ஆகாம போனது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாருங்க சகோதரி, பாருங்க சுகிதா, இன்னைக்கு உரங்கள் கூட தள்ளுபடிப்பட்டோம். அதே போல எம்எஸ்பி வந்து இன்னைக்கு சோயாபீன் சார் என்னெல்லாம் முடியுதோ அவர் சொல்லிருக்கேங்க, கொண்டு வந்திருக்காங்க. உங்க வீடியோ ஃப்ரீஸ் ஆயிருக்கு, ஆடியோவும் விட்டு விட்டு வருது சார்.